ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு திதி நேரம், எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யணும், இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதே போல் இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது, இதனுடைய கிரகநிலை கிரக மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் விதி எந்த மாதிரி விளையாட போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஒரு பயங்கரமான வெள்ளிக்கிழமை அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. முதல்ல இந்த அமாவாசை நாளுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் கேலண்டரின் அடிப்படையில் 12 மாதங்களில் 3வது மாதமான ஆனி மாதத்தில் வரும் அமாவாசை இந்த அமாவாசை நாளை சொல்லலாம். ஆனி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா உத்திரையான காலத்தில், அதாவது தேவர்களின் பகல் காலத்தில் கடைசி அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையோட திதி நேரம் எந்த நேரம் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அமாவாசை பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணிக்கு அமாவாசை திதி தொடங்குகிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அதிகாலை 5 மணிக்கு இந்த திதி முடிவு அடைகிறது. அமாவாசை திதி விடியற்காலை தொடங்குவதால் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திற்குள் நீங்கள் அமாவாசை திதி கொடுத்து முடிக்கலாம். அதே போல் இந்த ஆனி அமாவாசையோட தனி சிறப்பு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆனி மாதத்தில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஆனி மாதம் வரும் அமாவாசை தேவர்களின் பகல் காலத்தில் வரும் கடைசி அமாவாசை ஆகும். இதற்கு பிறகு வரும் அமாவாசை திதி ஆடி அமாவாசை அடுத்த 6 மாத வரையிலும் நம்முடைய முன்னோர்களுக்கான ஒரு மாதமாக இருக்கும். அதாவது நம்முடைய முன்னோர்கள் தேவர்களின் இரவு காலத்தில் நம்மை காத்து இருப்பாங்க அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. ஆனி மாத அமாவாசை திதி கொடுக்க எந்த நேரம் உகந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு காலை அல்லது நண்பகல் 12 மணிக்குள் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது ஒரு உகந்த நேரமாக இருக்குங்க. சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளில் இந்த ஆனி அமாவாசை திதி வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சிவ பெருமானை வழிபடுவது மிகவும் உகந்ததாக இருக்கும். ஆனி அமாவாசை முழுவதும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கிறது. அதே போல இந்த ஆனி அமாவாசையுடைய கிரகங்களின் சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரகங்களின் பயிற்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள் தான் இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. எப்போதுமே ஆனி மாதம் வரும் அமாவாசை மிதுன ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தோன்றும். அதாவது மிதுன ராசியில் புதனின் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் சூரியனுடன் இணையும் போது இந்த ஆனி அமாவாசை திதி தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அமாவாசையோட முக்கியத்துவம் சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இதை தொடர்ந்து இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அவங்களுடைய கிரகநிலை கிரக மாற்றம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகி, லாபஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், அயன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரகநிலை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்று சுக்கிரன் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார்.
அதே போல் மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, இனிய சொற்கள் பேசும் நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்த்திருந்த தன லாபம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய தன லாபம், தேக ஆரோக்கியத்தில் நன்மை, தாயார் தாய் வழி உறவினர்களுடன் இருந்த சுமூக நிலைமை, இது அனைத்துமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடியே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்திற்கு சென்றாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து கொண்டே இருந்து இருக்கலாம். இனி அந்த நிலைமை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு மிதுன ராசி நேயர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சொன்னால் சொன்ன நேரத்தில் உங்களால் இனி செல்ல முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் நினைத்தபடியே செய்ய முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாட்கள் எல்லாமே ஒரு சிறப்பான நாட்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. மிதுன ராசி நேயர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தில் இளைய சகோதரியின் மூலம் லாபம் கிடைக்கலாம். சந்தான பாக்கியம் உங்களுக்கு கிட்டுங்க. அதாவது தெய்வ யாத்திரை, புனித ஸ்தானங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். முன்னோர்களை வழிபட மறக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கவே கூடாதுங்க. கோபம் பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அந்த கோபத்தால் ஏதாவது பிரச்சனையில் போய் மாட்டிக்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசி நேயர்களுடைய உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணி செய்யும் இடத்தில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரலாங்க. அதனால மிதுன ராசி நேயர்கள் இந்த வாய்ப்பை தட்டி கழிக்காம கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே போல் மிதுன ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். தொழில் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா லாபகரமான முதலீடுகள் செய்ய தயங்கவே வேண்டாங்க. எந்த முதலீடுகளையும் குறுகிய காலம் செய்யாமல் நீண்ட காலமாக நீங்கள் செய்யலாம். தாய் தந்தையரை வணங்கி எந்த காரியத்தையும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் உங்களுக்கு விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அடுத்தவர் வேலையும் தானே செய்யும் நிலை கூட உருவாக வாய்ப்பு இருக்கு. உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வர வேண்டிய பணம் இழுப்பறையாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்திலிருந்து சந்தோஷமான செய்திகள் வரும். தொண்டர்கள் உங்களுடைய சொல்லுபடி நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் பெண்கள் ரொம்பவே கவனமாக இருப்பது அவசியம். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு சிறப்பான நாட்களாக கண்டிப்பாக இருக்க போகுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் உறவுகள் சிறக்கலாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்களை வீழ்த்த வியூகம் அமைப்பீர்கள். வழக்கு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கம் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும். அதாவது நீங்கள் எந்த விஷயத்தையும் சாதுரியமாக பேசி முடிப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த சொத்துகள் எல்லாமே உங்களை தேடி வரவும் வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசியில் மிருக சீரிஷம் 3-4 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்குங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரலாம். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எதையும் நன்கு யோசித்த பின்னர் செய்வது உங்களுக்கு நன்மையை தரலாம். அடுத்தவர் கூறும் கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதில் உள்ள நல்லது கெட்டதை யோசித்து செயல்படுவது நல்லது. பண விவகாரங்களில் கவனம் தேவை. அடுத்ததாக புனர்பூசம் 1-2-3 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கும் திறமை உங்களுக்கு அதிகரிக்கும். வயிற்று கோளாறு உண்டாகலாம். பணவரத்து கூடும். ஆன்மீக நாட்டம் தெய்வ பக்தி அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூட வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று வலம் வரணும். எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடிவடையும்.
உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் புதன். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 21, 22, 23. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 14, 15 மற்றும் 16. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த அமாவாசைக்கு பிறகு மிதுனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு, இந்த அமாவாசையோட சிறப்பு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.